தமிழகத்தில் 20 வருடங்களுக்கு முன்பு சட்டசபை தேர்தல் வந்தால் அரசியல் கட்சிகள் தாங்கள் செய்த நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்துரைத்து வாக்குகளை சேகரிப்பது வழக்கம். ஆனால் காலப்போக்கில் அந்த நிலை மாறி இலவச திட்டங்களை அறிவித்து வாக்குகளை ஈர்க்கும் அரசியல் கலாச்சாரம் உருவானது. 2006ஆம் ஆண்டு தேர்தலில் வீட்டுக்கு வீடு டிவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியுடன் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியை பிடித்தது. அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி திட்டத்தை அறிவித்து மக்களின் ஆதரவை பெற்றது. இதன் பின்னர் இந்த இலவச வாக்குறுதி அரசியல் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளின் முக்கிய தேர்தல் யுக்தியாக மாறிவிட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் என அறிவித்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. இதை புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலை நோக்கி பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதில் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு தொகை, ஆண்களுக்கும் அரசு பேருந்தில் இலவச பயணம், ஒவ்வொரு பொங்கலுக்கும் 1000 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஃப்ரிட்ஜ் போன்ற வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் தற்போது மக்கள் எதிர்பார்ப்பு முழுவதும் திமுக பக்கம் திரும்பியுள்ளது. அடுத்ததாக அவர்கள் என்ன இலவச திட்டங்களை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற ஆர்வம் அதிகரித்துள்ளது. அநேகமாக வீட்டுக்கு வீடு LED டிவி திட்டம் அறிவிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் திருச்சியை தலைநகரமாக மாற்றும் யோசனையும் திமுகவிடம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஸ்டாலின் வரும் ஏப்ரல் 3ஆம் தேதி திருவாரூரில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவங்க திட்டமிட்டுள்ளார். இதனால் 2026 தேர்தல் இலவச வாக்குறுதிகளின் கடும் போட்டியாக மாறும் என அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன.